எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளாலே பன்னெடும் காலமாய் சீரும் சிறப்போடும் ஸ்டார் விஜய் டிவி சனாதன தர்மம் என்கின்ற இந்த இந்து தர்மத்தை காக்கும் பொருட்டு பக்தி திருவிழா என்கின்ற இந்த வைபவத்தை ஆன்மீக அன்பர்களாகிய நமக்காக உலகெங்கும் இருக்கக்கூடிய பெருமக்களை ஒன்று சேர்க்கும் பொருட்டு பல்லாண்டு காலம் சீரும் சிறப்போடும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இதற்கு அடிப்படை காரணம் உலகெங்கும் இருக்கக்கூடிய நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்து பக்தி என்கின்ற பெரும் இயக்கத்திலே நம்மை இணைக்கின்ற பொருட்டு ஸ்டார் விஜய் டிவி இந்த நிகழ்வினை நமக்காக தற்போது கோயில்கள் சூழ்ந்த சேர நாடு என்றெல்லாம் பேசப்படுகிற கொங்கு மண்டலம் என்கின்ற இந்த கோவையிலே நமக்காக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த பக்தி நமக்கு இன்றைய நாளிலே தேவைப்படுகிறது என்று எண்ணி பார்த்தால், எதற்காக இந்த பக்தி என்கின்ற இயக்கம் நடத்தப்படுகிறது என்று எண்ணி பார்த்தால், நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் என்பதெல்லாம் இந்த இயந்திர வாழ்க்கையிலே நமக்கு நடைமுறையாகிவிட்டது. இப்படி நடைமுறையாகிவிட்ட இந்த இயந்திர வாழ்க்கையில் நாம் போராட்டங்களையே தினம் தினம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் என்பது என்ன என்பது கூட தெரியாமல் நான் பல நாள் இருக்கின்றோம். ஆனால் இந்த போராட்டம் என்பது இன்று நேற்று வந்ததல்ல. இது எது போராட்டம் என்றால், அறிவுக்கும் அறியாமைக்கும் இடையே நிகழக்கூடிய அந்த வேறுபாடு என்பதுதான் போராட்டம் என்பது. சற்று வேதாந்தமாக விரித்து புரளைக்க வேண்டும் என்று நினைத்தால், ஞானத்திற்கும் அஞ்ஞானத்திற்கும், வித்யை அவித்யை என்பதற்கும் இடையேயான போராட்டம்தான், அந்த வேறுபாடுதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே என்றைக்கும் பிரச்சனை என்று சொல்லப்படுகிறது. பிரம்மஸ்வரூபியான க்ஷீராப்திநாதனான எம்பெருமான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த பல்வேறு அவதாரங்களிலே முதல் அவதாரமாக ஆதி அவதாரம் என்று சொல்லப்படுகிற அவதாரம்தான் தற்போது நீங்கள் இப்போது பின்னாலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஹயவதனன் என்னும்படியான, ஹயக்ரீவன் என்று போற்றும்படியான பரிமுக அழகன். இவன்தான் ஆதியிலே முதலாக சத்வகுணத்தினுடைய சாரமாக ஸ்வரூபமாக தன்னுடைய முதல் அவதாரத்தை எடுத்து இந்த பூமண்டத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் சத்வகுணத்தினுடைய மேன்மையை காட்டுவதற்காக எடுத்த அவதாரம், முதல் அவதாரம், ஆதி அவதாரம் என்பதான ஹயக்ரீவ அவதாரம் என்பது. அப்படிப்பட்ட அந்த ஹயக்ரீவனைத்தான் பரி என்று சொல்லுவார்கள். பரி என்றால் தமிழிலே குதிரை என்று பொருள். அந்த குதிரை முகமான அந்த எம்பெருமான், பரிமுகமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை சற்றே உங்களுக்காக ஒரு அறிமுகம் செய்து வைக்கலாம் என்பதனாலே பரிமுகம் ஓர் அறிமுகம் என்று இந்த கோவை மகரத்திலே இருக்கக்கூடிய அந்த பெருமக்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய அந்த வைபவமாக அந்த பரிமுக எம்பெருமானை பற்றி பேசுகிற போது அடியேனுக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது. வேதங்கள் எல்லாம் அந்த பரிமுக எம்பெருமானை பற்றி சொல்லுகிற பொழுது நமோ வாசே, நமோ வாசஸ்பதையே என்று வேதங்கள் அந்த ஹயவதனன் என்கின்ற ஹயக்ரீவ பெருமானை நமக்கு அடையாளம் காட்டுகின்றன. இவருடைய அவதாரத்தினுடைய சிறப்பு ரொம்ப ஆச்சரியமான ஒரு அவதாரம். எம்பெருமானுடைய நாபிக் கமலத்திலே இருந்து பிரம்மன் தோன்றினான். அந்த தோன்றிய பிரம்மனிடத்திலே எம்பெருமான் இந்த உலகை படைக்கின்ற அந்த தொழிலை கொடுத்தான். இந்த உலகை படைக்க வேண்டும், இந்த உயிர்களை படைக்க வேண்டும், அதை இயக்க வேண்டும் என்பதற்கான அந்த தொழிலை எம்பெருமான் பிரம்மனுக்கு ஒப்படைத்தான். பிரம்மன் அந்த தொழிலை செய்து கொண்டு வந்தான். இப்படி செய்து கொண்டு வருகிற பொழுது க்ஷண நேரத்திலே பிரம்மனுக்கு ஒரு சலனம் ஏற்பட்டது.